எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை சொல்லி வளர்க்குறப்போ நாங்கள் எப்போவுமே திருசங்கு லெவலில் தான் இருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 50+ இருக்கிறவங்கள யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள். முதல்ல வந்துட்டு எங்கள் பிறந்த வீட்டில் சொல்லி வளர்த்துருப்பாங்க, உனக்குன்னு இருக்கிற ஜோன் வேறு, நீ வாழ போகிற வீடு தான் உன் உலகம், உன் ஹஸ்பண்டு தான் உன் தெய்வம், நீ இங்கே பிறந்துட்ட, அந்த வயசு வர உன்னை படிக்க வச்சு உன்னை பேணி பாதுகாத்து வளர்க்க தான் இந்த வீடு, இட்ஸ் டெம்பரரின்னு சொல்லி வளர்த்து நாங்களும் ஒரு வயசுக்கு மேலே நமக்குன்னு ஒரு பெர்மனெண்ட் இடம் இருக்குது போல் இருக்குது, இவங்க பார்த்து கொடுப்பாங்க, நம்ம குவாலிட்டிஸ்லாம் நல்லா வளர்த்துட்டு நம்ம இடத்துல போய் வாழறப்போ வந்து நம்ம நாலேஜ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் நம்ம வளருவோம். இது நமக்கு சொந்தமான இடம் இல்லை அப்படிங்கிற நினைப்பில் தான் பிறந்த வீட்டில் இருப்போம். இங்கே வந்தால் இவங்க சொல்லுவாங்க, பார்த்து பேசுப்பா, அவள் அந்நியம் பொண்ணு, நம்ம விஷயம்லாம் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. நம்ம போனால் அவங்க பேசுகிறதையே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, நம்மளை கடைசி வர கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ பார்ட். இதுதான் எங்களை மாதிரி வாழ்க்கை உள்ளவங்க. அதனால் அங்கேயும் ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது, இங்கேயும் ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது. பீப்புள் ஆர் கோயிங் ஆன் யூஸிங் அஸ். எங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போது ஹவு டு லிவ் பீஸ்ஃபுல்லி வித் யுவர் ஹஸ்பண்ட். அப்போ அந்த ஹஸ்பண்டுங்கிற கேரக்டரோட நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழலாம், இதுதான் இந்த வீடியோ. அவர்கிட்ட என்ன பண்ணணும்னா ரொம்ப எக்ஸசிவாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம்னா என்றைக்குமே ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகும். ஸோ லவ் கேர் அஃபெக்ஷனை அந்த கேரக்டர்கிட்ட நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட ரொம்பவே எதிர்பார்க்காமல் இருக்கிறதோட டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் from your husband, because it will only leave you feeling disappointed over and over again. Don't try to change your husband's personality, just focus on improving yourself. ஒரு இடத்துல விட்டால் நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், அவரை போய் பூரா அவரோட பர்சனாலிட்டியில் நமக்கெல்லாம் யாரும் மாற்றிக்க மாட்டாங்க, நம்மளும் மாற்றிக்க வேண்டாம். அப்படி வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது, நதி போல் நடந்து போயின்னு இருக்கலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் கைண்ட்னஸ் டு ஆல்வேஸ் பி ரிட்டன் வித் கைண்ட்னஸ். நீ போய் ரொம்ப அன்பு காட்டினேன்னா ரியலான அன்பு காட்டுவேன், ஆனால் அவங்க அதை ட்ராமாம்பாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த அன்பை எடுத்துப்பாங்க, தேவையில்லைன்னா நம்மளை அவதூறு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதனால் நம்ம கைண்டாக இருப்போம், அவங்களும் கைண்டாக இருப்பாங்க, டேக் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துப்பாங்க. அனுபவ பாடம். டோன்ட் ஆஸ்க் ஃபார் ரேண்டம் ப்ரைஸ் ஆர் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட். இப்போது நம்ம வீடெல்லாம் சூப்பர் க்ளீனாக வச்சுருப்போம், நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நம்ம ஹஸ்பண்ட் வாயிலேருந்து ஆஹா வாவ் மியூசியம் மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்போம். அதுதான் அந்த முதுகு வலிக்கு ஒரு மருந்து வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், எங்கள் அப்பாட்ட காட்டு எங்கள் அப்பா சந்தோஷப்படுவார், எங்கள் அம்மாட்ட காட்டு அம்மா சந்தோஷப்படுவா, வீடு ஏன் நீங்கள் சந்தோஷப்பட மாட்டேளா அப்படின்னு நமக்கு கேட்கணும், துடிப்போம். கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ரிசியேஷன் எதிரே பார்க்கக்கூடாது. 30 வருஷம் கழித்து நான் சொல்கிறேன், நெவர் அப்ரிஷியேட். டோன்ட் பெக் ஃபார் அட்டென்ஷன் இஃப் யுவர் ஹஸ்பண்ட் டசன்ட் கீப் இன் டச். இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே பிஸி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப். இது மெயினாக எப்போன்னா அவர் எங்கேயாவது வெளியில் போயிட்டாருன்னா டெய்லி நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாம்மா, தூங்கினியா, எப்படி இருக்க, அதெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம கூட அம்மாவோ அப்பாவோ விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க நல்லா இருக்காங்க கேட்க தான் நைட்டு ஒரு ஃபோன் வரும். என்னம்மா விட்டுட்டு போயிருக்கேனே அம்மாவை, சோறு கொடுத்தியா, மருந்து கொடுத்தியா, அவங்கள பார்த்துக்கிட்டியா, அவங்க ரோலை நம்ம நன்னா பார்க்குறோமான்னு நம்மளை ஒரு செக் பண்ண தான் நைட்டு ஒரு ஃபோன் வரும். அல்லாதைக்கு நீ இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, நெவர் ஆஸ்க். அதனால் அந்த அட்டென்ஷன் அதை பெக்கே பண்ணாதீங்க. ஏன்ப்பா என்னை பற்றி கேட்க மாட்டேளா, மனசு கிடந்து தவிக்கும். கேட்கவே மாட்டாருங்கிறதா நிதர்சனம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்,
பேசாமல் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம வேலையை பார்த்தோமா போயிட்டே இருக்கணும். இது நெவர் ரெஸ்பெக்ட் அட்டென்ஷன். ஈவன் அவரோட ஃபோனெல்லாம் எடுத்து செக் பண்ணால் தெரியும், நம்மளை தவிர யார்கிட்டையோ பேசியிருப்பாங்க. அன்றைக்கி வெளியில் உட்காந்துட்டு யார்கிட்டையோ பேசிகிட்ருப்பாங்க. வீட்டில் ஒன்று நம்மளை நம்பி வந்தது சாப்பிட்டுதா தூங்கித்தா, இதை பற்றி எந்த ஹஸ்பண்டும் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடவே கூடாது. நம்ம என்றைக்குமே திருசங்கு தான், திருசங்கு தான், திருசங்கு தான். பிறந்த வீட்டில் பேணி வளர்ப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் இது நம்ம கையை விட்டு போயிடுங்கிறப்போ நம்ம அந்த பெட்டை வளர்க்குற மாதிரி வளர்த்து நல்லா அன்பாக தந்துடுவாங்க. அந்த அன்பும் வாழ்க்கையில் நீடிக்காது. சரி, இங்கே வந்தாலும் இங்கே கால் ஊன்றதுக்குள்ளே நம்ம கடை தேறி போயிடுவோம். ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் இன்னும் மோசமாக இருக்குது. நமக்காவது ஒரு கூடு தான் உட்காந்துருந்தோம். அவங்க கூடு மாற்றுறதுக்கு கூட கவலைப்பட மாட்டாங்க போல் இருக்குது. இந்த கூடு சரியில்லையா அடுத்த கூடு, இந்த கூடு சரியில்லையா அடுத்த கூடுன்னு எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம். இவர்தான்னு வாழ்ந்த பரம்பரை நம்ம தான். அதில் நிறைய சொம்பு அடி வாங்கியிருக்கோம். இதுதான் உண்மை. எனக்கு வீடியோவில் சொல்லணும்னு தோணித்து. இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கிளும் கிடச்சிது, அதனால் பேசிட்டேன். தேங்க்யூ.